பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில வீண் விரயங்கள் ஆகாம இருக்கணும். எப்போதும் போல மகாலட்சுமி நம்மள்ட்ட அனுகிரகம் பண்ணணும். மகாவிஷ்ணுவானவர் நம்மள்ட்ட ரொம்ப பிரியமா இருக்கணும்னா நட்சத்திரங்கள்ல சவனம் அப்படி திருவோணம் அப்படின்னு சொல்றது. அந்த திருவோணம் அப்படின்னு சொல்றது குறிப்பா மலையப்ப சுவாமி, சீனிவாச பெருமாளுக்கு அந்த நட்சத்திரம். எல்லா பெருமாளுக்குமே நட்சத்திரங்கள் வரும்போது மாறி மாறி வரும். திருவோணம் அநேகாதி பெருமாளுக்கு அந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த திருவோணம் அவ்வளவு மிக சிறப்பு வாய்ந்த திருவோணம் அப்படின்னு சொன்னா எதுக்கு அப்படி சொல்றோம்னா, ஆழ்வார் பாசுரத்திலேயே திருவோண திருவிழவில் அப்படின்னு சொல்லிருக்கார். அப்ப எம்பெருமான் அவதரிச்சதே அந்த திருவோணம். அப்படிங்கும் பொழுது அந்த திருவோணத்தன்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திருவோணத்தன்று என்னைக்கு திருவோணம் தெரிஞ்சதோ அன்னைக்கு நம்ம காலையில எழுந்து குளிச்சு கழிச்சுட்டு எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு சுவாமி சன்னதியில நம்ம வழக்கப்படி இருக்கக்கூடிய பூஜையில முன் நின்றுண்டு அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கணும். அந்த விரதத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, சீனிவாச பெருமாள் மலையப்ப சுவாமி இல்லை அவருடைய வெங்கடாஜலபதி படத்தை வைத்துக்கொண்டு ஓம் நமோ வெங்கடேசாய, எப்படி நம்ம ஓம் நமோ நாராயணான் அஷ்டாட்சரத்தை சொன்னோமோ ஓம் நமோ வெங்கடேசாய. ஏன்னா ஸ்ரவணம் அப்படின்னா சீனிவாசன், சீனிவாசன்னா மலையப்ப சுவாமி, மலையப்ப சுவாமின்னா பாலாஜி, பாலாஜின்னா திருப்பதி திருமலை, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் சேவிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் ஸ்ரவணம். அப்ப எப்போதுமே புரட்டாசி மாதத்துல நடக்கக்கூடிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மோத்சவத்துல ஸ்ரவணம் திருவோண திருநாளில் தான் அவருக்கு தீர்த்தவாரி ஆடுது. அதுக்கப்புறம் உப்பிலியப்பன் கோவில் அங்க தீபஸ்தம்பமே எடுக்கிறார். அதனால நம்ம இந்த திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல யார் யாரெல்லாம் பிறந்திருக்காளோ அந்த நட்சத்திர ரீதியா பிறந்தவர்களும் சரி பிறக்காதவர்களும் சரி அந்த நட்சத்திரத்தை நம்ம கொண்டாடணும். அப்படின்னா திருவோணத்தினையும் நான் விரதம் அப்படின்னு சொன்னாலே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த திருவோணத்துல நம்ம விரதம் இருந்து அந்த சீனிவாசனையும் நம்ம குலப்பெருமாளையும் குல தெய்வத்தையும் நினைச்சு இருந்தோமானால் செல்வம் சேருவது மட்டுமின்றி குடும்பமே வம்ச விருத்தியாகும். குடும்பமே வம்ச விருத்தியாகும். குடும்பம் வம்ச விருத்திக்கு தான் நம்ம அனுதினமும் உழைச்சிட்டு இருக்கோம். பகவானுடைய அனுகிரகம் திருவோணத்தன்று சேர்ந்து கிடைச்சதுன்னா ஜென்மாந்திரேஷு உள்ள பாவங்கள்லாம் போகி செல்வம் மட்டும் கொடுக்கறது இல்லாம நம்ம குலமே வம்சமே செழிக்கும். அப்படிங்கிறது ஸ்ரவணத்தன்னைக்கு இருக்கக்கூடிய உபவாசம். பக்தி ஒளி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரவணத்தன்று எல்லோருமே இந்த மாதிரி உபவாசம் இருந்து பாலாஜியோ சீனிவாசனோ சேவித்தோமானால் எல்லையற்ற கருணை வழிவான் அப்படிங்கிறது நேயர்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உபவாசத்தை சில பேர் சுகர் பேஷண்டா இருக்காங்க, சில பேர் வெளியூர்ல இருக்காங்க, சில பேர் குழந்தைகளா இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் வருவது உண்டு. இப்போ அந்த உபவாசமும் நம்ம இருக்கணும், அந்த அனுகிரகமும் கிடைக்கணும். ஆனா நம்ம பசி தாங்க முடியல, நம்ம சுகர் பேஷண்ட்டு அப்படின்னா வெளியூர்ல இருக்கோம், எப்படி நம்ம அனுஷ்டிக்கிறதுன்னு கேட்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு வழியை பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கார். நீ பட்ட பட்னியா இருந்து என்கிட்ட வரணும்னு எந்த தெய்வமுமே சொல்லலை. இதுதான் முதல். நீ பட்ட பட்னியா இருந்து சைவகண்டம் சேருன்னு எந்த தெய்வமும் சொல்லல, எந்த மகான்களும் சொல்லல. முடிந்தால் உன்னால் முடிந்தவரை இரு. வெளியூரா இருந்தாலும் சரி உள்ளூரா இருந்தாலும் சரி முடிந்த வரைக்கும் உனக்குன்னு ஒரு சக்தியை எம்பெருமான் கொடுத்துருக்கான். அந்த சக்தியானது தாட்ஸ், என்னுடைய ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு இருந்தோமானால் அந்த நம்பிக்கையின் உருவாகத்தான் அந்த பக்தியே வருது. அதனால நீங்க பாலோ காஃபியோ சாப்பிட்டுட்டோ எனக்குன்னு என்ன இருக்கோ அதை நம்ம ஜெபிச்சுட்டோ நம்ம தைரியத்தோடு அதை ஃபேஸ் பண்ணினோமானால் பகவான் கூட இருந்து காப்பாற்றுவார். சுகர் பேஷண்ட் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் பகவான் இருப்பார், உங்களுக்காகவே அவர் ஹெல்ப் பண்ணுவார். பசங்க ரொம்ப ஆசைப்படுறது அப்படின்னா பசங்க கண்டிப்பாக ஒரு வேளை டிஃபன் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னாலும்
நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பகவான் உங்களோட இருக்கார். பகவானை மட்டும்தான் நீங்க நினைக்கணுமே தவிர டிஃபனை பத்தி நினைக்கவே கூடாது. ஏன்னா டிஃபன் சாப்பிட்டுக்கலாம், பட் பக்தியை விடக்கூடாது. அவ சாப்பிட்றா இவ சாப்பிட்றா, எனக்கு பக்தி இருக்கு, எனக்கு என்ன தேவையோ பழங்களோ பாலோ ஏதோ சாப்பிடுவேன், ஆனா இந்த இந்த மெடிடேஷனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றவா இருக்கா இல்லையா, அவர்களுக்காகவே எம்பெருமான் இந்த விரதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆகவே நீங்கள்லாம் இந்த விரதங்கள் இருந்தோமானால் நமக்கு பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த விரதத்தை நாம் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டுமாறு பிரார்த்திக்கிறேன். மங்களானி பவந்து.